வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக 10 மணி. இரவின் மடியில் நுழைந்திருக்கிறீர்கள். மனசுக்குள்ள நிறைய வலி, துரோகம், ஏமாற்றம், என்ன பண்றதுன்னே தெரியலன்னு போட்டு ரொம்பலாம் குழப்பாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். எப்பவுமே தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோட இருங்க. இங்க எல்லாமே மாறும், நல்லதா தான் நடக்கும். அதை உண்மையா நம்புங்க, உறுதியா நம்புங்க. உனக்கு என்னப்பா ஈஸியா சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் ஒரு பயணம் போகிறீங்க, அதுவும் இரவு நேர பயணம். ஒரு 100 கிலோமீட்டர் நீங்கள் பயணம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு காரில் போகணும் அப்படின்னா, உங்களோட காரோட வெளிச்சம் எவ்வளோ தூரம் போகும்? அதிகபட்சமாக ஒரு 100 மீட்டர் வரைக்கும் தெரியுங்களா? 100 மீட்டர் வெளிச்சத்தை வச்சு உங்களோட 100 கிலோமீட்டர் பயணத்தை உங்களால் போக முடிஞ்ச உங்களால், இல்லை எனக்கு அந்த 100 கிலோமீட்டருக்கு வெளிச்சம் வேணும்னு கேட்பீங்களா? இல்லை எப்படி? அந்த 100 மீட்டர் வெளிச்சம் இருந்தாவே நீங்கள் போகிறீங்கல்ல, அவ்வளோதாங்க. இது மாதிரி தாங்க வாழ்க்கையும். தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு இருங்க. ஒட்டுமொத்த வாழ்க்கையோடைய முடிவும் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. அடுத்தடுத்த பிரச்சனை வரும்போது அதற்கான தீர்வுகளும் வந்துட்டு தாங்க இருக்கும். எல்லாமே நல்லதாக மாறுங்க. தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு இருங்க. இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தமும் கூட. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை ரொம்பவே அழகாக மாறிடுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க. வேறு ஏதாவது கருத்து சொல்லலாம், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. மீண்டும் நாளை இதே நேரம் இதே சந்திப்போம். நன்றி நண்பர்களே.